சந்தோஷமாக இருக்கீங்களா? உண்மையிலே சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். நம்மளை இன்றைக்கு சந்தோஷமாய் இருக்க செய்த தேவனுக்கு எல்லாரும் சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுவோமா? இன்னும் நல்ல சத்தமாக சொல்லணும். சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி சோகமாக சொன்னால் இப்படி சத்தமாக சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லையா. அநேக நாட்களுக்கு பிறகு மீண்டும் உங்கள் மத்தியிலே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த கிருபைக்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிப்போமா? யோவான் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை ஒரு வாசிங்கள். யோவான் 11:25. இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் ஏசப்பா சொல்றார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும். அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் மரித்தாலும் பிழைப்பேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த அதிகாரத்தை நம்ம ஆரம்பத்திலிருந்து வாசிக்கும்போது 1வது வசனத்தை வாசிங்க. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். அந்த லாசரு யாருன்னா இன்னொரு மரியாளுடைய சகோதரன். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவருடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாக இருந்தான். அல்லையா? இந்த மரியாள் பெரிய பாவத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ. கர்த்தர் அவளிடத்திலிருந்து 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அல்லையா? அவளுக்கு தேவன் அதிகமாய் கிருபை செய்தபடினாலே அவள் தேவனிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள். அல்லையா? அதிகமாய் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தவருடைய சகோதரன் வியாதியாக இருக்கிறான். அல்லையா? அதிகமாய் தேவனிடத்தில் அன்பு கூறுறதுனால நமக்கு வியாதி வராமல் இருக்காது. அல்லையா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அல்லையா? நம்ம அனைவரும் நினைக்க, நான் கர்த்தருக்கு ரொம்ப அன்பாக இருக்கிறேன், எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாக செய்கிறேன், ஆண்டவரை தான் நேசிக்கிறேன், ஒழுங்காக ஆராதிக்கிறேன், ஒழுங்காக உபவாசிக்கிறேன், செபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? வேதம் சொல்லுது பாருங்க, அவள் ஆண்டவர் மேலே வைத்த அன்பு, அவள் ஆண்டவரை ஆராதித்தது, அவருடைய பாதத்தில் ஓயாமல் முத்தம் செய்து அவரை கனம் பண்ணி அவரை மகிமைப்படுத்தி அவரை நேசித்து அவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரி இந்த மரியாள். அவளுடைய சகோதரனுக்கு வியாதி வந்தது. அல்லையா? இப்போ வியாதி வந்தவுடனே நம்மளை ஏதோ கர்த்தர் வெறுத்தார்னு அர்த்தம் இல்லை, கர்த்தர் நேசித்த ஒருவனுக்கு தான் வியாதி வந்தது. அல்லையா? கர்த்தர் நேசிக்கிறதுனால வியாதி வராமல் இருக்காது. ஆமென். லாசருவை தேவன் அதிகமாய் நேசித்தார், மரியாளை தேவன் அதிகமாய் நேசித்தார். மரியாளும் லாசருவும் தேவன் மேலே மிகவும் அன்பாக இருந்தார்கள், மிகவும் தேவனை உயர்த்தினார்கள். தேவனுக்கு என்று ஒரு சாட்சியாக இந்த கிராமத்தில் வாழ்ந்தவர்கள். அவரை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கு? அவள் தேவனை அவருடைய பாதத்தில் பரிமள தைலத்தை ஊற்றி தேவனை மகிமைப்படுத்தின ஒரு ஸ்திரீ. அவளுடைய சகோதரன் வியாதியாக இருந்தான். அல்லையா? ஒருவேளை யாராவது வியாதியாக இருந்தால் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அல்லையா? அநேகர் நினைக்கிறது தெரியுமா, என்ன கர்த்தர் விரும்பலை போல இருக்கு, என்னை விட்டுட்டார். இல்லை, உங்களுக்கு வியாதி வந்துன்னா நினச்சிட்டே கர்த்தர் உங்கள் மேலே அதிக அன்பாக இருக்கிறார், அதிகமாய் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறபடினால வியாதி வராமல் இருக்காது. அல்லையா? அப்போ பாருங்க, இங்கே அவருக்கு வியாதி வந்திருக்கு. அப்போ அடுத்த வருஷத்து வாசிங்க.
அப்பொழுது அவனுடைய சகோதரிகள் ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, லாசரு வியாதியா இருக்கிறது ஏசப்பாக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆமென். ஆனாலும் அவரிடத்துல கேட்கணும், அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணணும் என்பது தேவன் விரும்புகிற காரியம். நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு தெரியும், ஆனாலும் நாம் ஆண்டவரிடத்துல கேட்கணும், அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணணும், அவரிடத்துல ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நம்முடைய பிரச்சனைகளை தேவன் அறிந்திருக்கிறார், நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார், நாம் போகிற பாதைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார், நாம் படுகிற பாடுகளையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுதும் அவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களையும் தூதுகளையும் சொல்லிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் எப்பொழுதும் தூபம் போல் அவருடைய சமூகத்தில் எழும்பிக் கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. நாளிலிருந்து நம்முடைய சபையில் ஜெபம் அப்படியாய் தூபம் போல எழும்பணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அவங்களுக்கு தெரியும், ஏசப்பாக்கு தெரியும். ஆனாலும் அவங்க என்ன சொல்றாங்க, ஒருத்தர் அனுப்புறாங்க, ஒரு ஜெபம் போடுறாங்க, ஒரு விண்ணப்பத்தை போடுறாங்க, ஒரு ரிக்வெஸ்ட் போடுறாங்க. அப்பா, எங்கள் தம்பிக்கு சுகம் இல்லை, எங்கள் அண்ணனுக்கு சுகம் இல்லை, என் அக்காவுக்கு சுகம் இல்லை, என் மனைவிக்கு சுகம் இல்லை, என் கணவனுக்கு சுகம் இல்லைன்னு ஒரு விண்ணப்பத்தை போட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறத தேவன் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ எனக்கு வியாதி வந்துட்டு கர்த்தர் என்ன கைவிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம சோர்ந்து போகிறோம்னா ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அவன் என்ன செய்கிறா பாருங்க, ஆள் அனுப்புகிறான். நல்லா தெரியும், லாசருவை இயேசு அதிகமாக நேசிக்கிறாருன்னு தெரியும். நிச்சயமாக இந்த சூழ்நிலை இயேசுக்கு தெரியும்னு தெரியும், ஆனாலும் விண்ணப்பம் பண்ணுகிறாங்க. அல்லேலூயா. ஆனாலும் ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்புகிறாங்க. பாருங்க, அவங்க வந்து சொல்கிறாங்க, அதுக்கு இயேசு பாருங்க, அதை இயேசு அதை கேட்டபோது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இந்த சம்பவம் நடந்து பல வருஷங்கள் ஆயிட்டு நமக்கு என்ன நடந்துன்னு தெரியும். அப்படித்தானே? உங்களுக்கு எனக்கும் தெரியும். என்ன தெரியும்? லாசருவை ஏசப்பா உயிரோடு எழுப்பினார். ஆனால் அன்னைக்குள்ள யாருக்கும் தெரியாது. ஆனால் ஏசப்பா என்ன சொல்றாருப்பா, இது மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது, தேவனுடைய குமாரன் அதனால் மகிமைப்படுவார். ஏசப்பா இங்க இப்படி சொல்லும்போது அதன் பிறகு லாசரு மரித்தாரா இல்லையா? மரித்தார். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சிடுங்க, லாசரு மரித்தார். ஆனால் ஏசப்பாக்கு தெரியும் லாசரு உயிர்ப்பிக்கப்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றாரு, இது அந்த மரணத்துக்கு ஏதுவானது அல்ல, தேவனுடைய நாமத்தின் மகிமை விளங்குவதற்கு ஏதுவானது. அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு வந்திருக்கிற பிரச்சனை நம்மளை அழிப்பதற்கு அல்ல, நம்மளை நிர்மூலமாக்குவதற்கு அல்ல, நம்மளை கீழே விழ தள்ளுவதற்கல்ல, நம்மளை அழித்து போடுவதற்கல்ல, அது தேவனுடைய நாமம் மகிமை விளங்குவதற்காக நம்மை நிலைநிறுத்துவதற்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பாடுகள் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லான்னு சொல்லுங்க. இக்காலத்து பாடுகள் வரப்போற மகிமைக்கு ஒப்பானவைகளே அல்ல. எத்தனை பேர் அதை உண்மையா விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க. இந்த பாடு நல்லதுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. மரணம் வந்தது நல்லது ஆண்டவரே, என் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்றது, நீங்க புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்றே செய்யுங்க. உங்க வாழ்க்கையில வியாதி வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், கடன் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், கண்ணீர் வந்தாலும் சொல்லுங்க, என் தேவனுடைய நாமம் என் மூலமாய் மகிமைப்படும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இது மரணத்துக்கு எதுவானது அல்ல, இது உங்களை முடக்கிறதுக்கு அல்ல, இது உங்களை ஒதுக்கிறதுக்கு அல்ல, உங்களை உயிர்ப்பிக்கிறதுக்கு. அல்லேலூயா. உங்களை திரும்ப கட்டுகிறதற்கு, உங்களை நிலைநிறுத்துவதற்கு, ஓ கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு உங்களை எடுத்து பயன்படுத்துவதற்கு. அல்லேலூயா. வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் பாருங்க, எல்லாரும் ஒரு காலத்தில் தேவனுக்கு தூரமாக இருந்தார்கள், அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போனார்கள். கர்த்தர் அவரை கிருபையினால உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. எல்லாரும் அப்படிதான். அல்லேலூயா. பாருங்க, லாசரு மரணத்துக்கு ஏதுவானது அல்ல, தேவனுடைய நாமம் விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரிடத்திலும் லாசரிடத்திலும் அன்பாயிருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்மகிட்ட அன்பா இருக்கிறாருன்னா நம் மூலமாக அவர் மகிமைப்படணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார்னா நம் மூலமாய் அவர் மகிமைப்படணும். எத்தனை பேர் விரும்புறீங்க அதை? அல்லேலூயா. ஆண்டவர் ஒருத்தரை நேசிக்கிறார்னா அவர் மகிமைப்படுவார்.
அல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்த வேண்டியது நாம் தான். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க செய்வது நாம் அவரை மகிமைப்படுத்துவதன் மூலமாய், அவருடைய கற்பனைகள் மூலமாய், அவரை உயர்த்துவதன் மூலமாய், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. அவர் அன்பு, அதிக அன்பா இருந்தார். ஏசப்பாக்கு அன்புல ஒரு குறையுமே கிடையாது. அல்லேலூயா. கேட்குறீங்களா? ஏசப்பாக்கு அன்புல மாய்மாலமே கிடையாது, ஒரு குறையும் கிடையாது. உங்களுக்கு அதிக அன்பு, எனக்கு அதிக அன்பு இல்லை, எல்லாருக்கும் ஒரே அன்பு. அல்லேலூயா. அன்கண்டிஷனல் லவ். அல்லேலூயா. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு இயேசுவின் அன்பு. பாருங்க, மார்த்தாளத்திலும் மரியாளத்திலும் லாசரிடத்திலும் அவர் அன்பாக இருந்தார். உங்களிடத்திலும் என்னிடத்திலும், நம்ம அறியாம இயேசுவை அறியாமல் இருக்க உலகத்திலும் இயேசு அன்பாக தான் இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு அன்பு இன்னார்கள் இல்லை, அவருடைய அன்பு உலகம் முழுவதையும். அல்லேலூயா. வேதம் சொல்றது, அவர் அப்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தபடினால்தான் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பூமியில் அனுப்பினார். அவராலே அன்பு உண்டாயிற்று. அல்லேலூயா. எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிரச்சனை, அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை, கர்த்தர் அவங்கள இல்லைங்க, உங்களை விட கர்த்தரை எப்படி நேசிக்க அதே மாதிரி தான் அவங்களே நேசிக்கிறார். அல்லேலூயா. யாருக்கும் பட்சபாதமே இல்லாத தேவன். அவருக்கு கிரேக்கன் இல்லை, யூதன் இல்லை, எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்ல வேதம் சொல்றது பாருங்க, லாசருடைய அன்பாக இருந்தார், மரியாதை அன்பாக இருந்தார், மாத்திராஜர் அன்பாக இருந்தார். நம்ம சிலவங்களை இடம் போட்டுருவோம், இது அவ்வளோதான், சும்மா ஏதோ வந்துட்டு போகிறாங்க, அவங்க செஞ்சதுக்கு கர்த்தர் அவங்கள நேசிக்கவே மாட்டார். நம்ம நீதியை காட்டிடுவோம். ஆனால் அவர்கிட்ட ஒன்றுமே தெரியாது, அவர் எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி தான். அல்லேலூயா. வேதம் சொல்றது, அவருக்கு முன்பாக எல்லா நிர்வாணமும் வெளியரங்கமாக இருக்கிறது. அங்கே உயர்ந்தவன் கிடையாது, தாழ்ந்தவன் கிடையாது, பரிசுத்தவான் கிடையாது, பெரியவன் கிடையாது, ஊழியக்காரன் கிடையாது. 5 தாளந்து கொண்டு வந்தவனுக்கும் ஒரே வெகுமதி தான், 2 தாளந்து கொண்டு வந்தவனுக்கும் ஒரே வெகுமதி தான். என்னது? நல்லதும் உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனை. 5 தாளந்து 10 தாளந்து கொண்டு வந்து சொல்ல, ஓ நீ நிறைய கொண்டு வந்துட்ட. 2 தாளந்து கொண்டு வந்து அதே தான் சொன்னார், 10 தாளந்து கொண்டு வந்து அதே தான் சொன்னார். அவருக்கு முன்பாக எல்லாரும் அன்பானவர்கள். அல்லேலூயா. அவர் நம்மை நேசிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தயவு செய்து சந்தேகப்படாதீங்க, என் பிரச்சனையினால கர்த்தர் என்ன நேசிக்கவில்லைன்னு, எனக்கு இருக்கிற பாடுனால கர்த்தர் என்ன நேசிக்கலன்னு, எனக்கு இருக்கிற வியாதியினால கர்த்தர் என்ன நேசிக்கலன்னு ஒருத்தரும் சொல்லாதீங்க. இயேசு அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அன்பாக தான் இருப்பார். ஆமென். அவர் தான் அன்பு. காட் இஸ் லவ். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய இயேசுவை போல அன்புள்ளவர் வேற யாருமே இல்லை. அவர் அன்புக்கு ஒப்பானது வேற ஒரு அன்புமே இல்லை. இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிற அன்பு எல்லாம் காரணத்தோடு கூடிய அன்பு, காரணமே இல்லாமல் நம்ம நேசிக்கிற ஒரே அன்பு இயேசுவின் அன்பு. காரணம், அவருடைய கரத்தின் கிரியைகளாய் நாம் இருக்கிறபடினால நம்மை அவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை நேசிக்கிறார், அவ்வளவுதான். அதுல ஒளிவு மறைவு கொஞ்சம் கூடுதல் குறைவு ஒண்ணுமே கிடையாது. இயேசு நம்மை நேசிக்கிறார். அல்லேலூயா. நம்மளே ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு, நம்மளே ஒரு ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இல்லை. அந்த அன்பு எப்போ விளங்குனா, அவர் மகிமைப்படும்போது. அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் போய் சேரும்போது. நமக்கு தெரியாது யார் போய் சேருவா, சொல்லுங்க. யாரெல்லாம் பரலோகத்துக்கு போவீங்க? போச்சு. சொல்லுங்க, யாரெல்லாம் போவீங்க? தெரியாது. அப்படி தானே? நல்லது தான், தெரியாமல் இருக்க நல்லது. நம்மளே பொறுத்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கடைசி இந்த பிள்ளைகளை விருந்து வீட்டுக்கு கூட்டு போனால் அது ரொம்ப வருத்தப்படும். அது மாதிரி அல்லேலூயா. ஒரு சபையில் ஒரு ஊழியக்காரர் இப்படி கேட்டாராம், யார் பரலோகத்துக்கு போவீங்க? யாருமே கை தூக்கலையாம். ஒரே ஒரு தாத்தா மட்டும் கை தூக்கினாராம். அவருக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஒருத்தரும் கை தூக்கல, ஒருத்தர் மட்டும் கை வாங்க ஐயான்னு கூப்பிட்ரு. எப்படி நீங்கள் சொல்கிறீங்க நான் பரலோகத்துக்கு போவேன்னு? அவர் சொன்னாரா, நான் போவேன் அப்படின்னாராம். அது என்ன? அது நான் போவேன். இந்த நான் என்கிற அந்த அகம்பாவம், இந்த நான் என்கிற சுயம், நான் என்கிற அந்த பெருமை போனால் நான் போவேன்னு சொன்னாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. புரிஞ்சுதா உங்களுக்கு? அல்லேலூயா. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபை அளிக்கிறார். 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க.
ஒருத்தர் என்ன சொன்னார், அப்பா நான் 3 நாள் உபவாசிக்கிறேன், ஒழுங்காக சர்ச்சுக்கு போகிறேன், காணியை கொடுக்குறேன், தசமம் போடுறேன், முழங்கால் யுத்தம் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன், அந்த பாக்கியமணி மாதிரி நான் இல்லை, அந்த சாமுல் மாதிரி நான் இல்லை. யார் நீதிமானானா? புரியுதா உங்களுக்கு? நம்ம இல்லை தீர்மானிக்கிறது. அல்லையா? அவருக்கு அன்பை ஜட்ஜ் பண்ணக்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. அல்லையா? அல்லையா? இறுதி வரை நிலைநிற்பவனை ரட்சிக்கப்படுவான். ஆமென். இறுதி வரை அவருடைய கிருபையில் நின்னோம்னா, நாம் அறிந்த கிறிஸ்தவத்தில் நிலைத்திருப்போம் என்றால் அவர் வருகையில் காணப்படுவோம். அல்லையா? அதுக்கடுத்து வசனத்தை வாசிங்க. அவன் வியாதியாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல பின்னும் 2 நாள் தங்கினார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஒருத்தர் சுகம் இல்லைன்னு கேள்விப்பட்டா நம்ம என்ன செய்வோம்? டக்குன்னு ஓடி போவோம் இல்லையா? ஆட்டோ பிடிச்சி, காரை பிடிச்சி, எப்படியாது. இது அவருக்கே தெரியும் என்ன வியாதி என்னன்னு தெரியும். ஆனால் அவர் என்ன செய்யலை, போகல. 2 நாள் கூட வெயிட் பண்ணுறாரு. இங்கே ஜெபத்துக்கு மேலே ஜெபம் யார்? மரியாளும் மார்த்தாளும். இவங்களை தெரிஞ்ச ஊருக்காரங்கெல்லாம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அல்ல இல்லையா? நம்மளும் அப்படி தானே, ஜெபத்துக்கு மேலே ஜெபம். இன்னும் 2 வாரம் தொடர்ந்து ஜெபம், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. அவர் இன்னும் 2 நாள் அங்கே தான் இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அல்ல இல்லையா? நல்லா தெரிஞ்சுடுங்க, நீங்களும் நானும் கேட்ட உடனே ஜெபத்துக்கு பதில் கிடைக்கணும்னு கிடையாது. அல்ல இல்லையா? ஆனால் கிடைக்கும், தருவார், அவருக்கு சமயத்தில் தருவார். அல்ல இல்லையா? பாருங்க, இன்னும் 2 நாள் அங்கே தங்கிக்கிட்டார். எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அல்ல இல்லையா? ஆனால் பைபிள் எழுதல மரியாளும் மார்த்தாளும் ஜெபம் பண்ணதை நிறுத்தலை. அல்ல இல்லையா? அவங்க ஜெபிச்சுட்டே தான் இருந்தாங்க. நமக்கு பதில் கிடைக்கிறது வரைக்கும் நம்ம ஜெபிச்சுட்டே தான் இருக்கணும். அல்ல இல்லையா? ஜெபிங்க, ஜெபந்தான் ஜீவன். அல்ல இல்லையா? ஜெபந்தான் ஜெயம். ஜெபம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் மனுஷன்ட்ட அழுகதை விட்டுட்டு, மனுஷன்ட்ட சண்டை போட விட்டுட்டு, உங்கள் முழங்கால முடக்கி தேவனுக்கு முன்பாக நின்னுங்க. பரத்திலிருந்து கேட்கிறவர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். அல்ல இல்லையா? நீங்கள் ஆராதிச்சு பாருங்க, உங்களுக்கு தூதனை அனுப்புவார். அல்ல இல்லையா? நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, ஒருமனப்படுங்க, கர்த்தர் இறங்கி வருவார். அல்ல இல்லையா? நம்ம ஜெபிச்சாதான் விடுதலை உண்டு. அல்ல இல்லையா? பாருங்க, லாசரு வியாதியாக இருக்கிறான், ரொம்ப வியாதி. ஆண்டவர் இன்னும் 2 நாள் அங்கேயே இருக்கிறார். அல்ல எப்படி இருக்கும்? நம்மனா என்ன செய்வோம் சொல்லுங்கள்? நம்மனா என்ன செய்வோம்? இந்த பாஸ்டருக்கு சொல்லி விட்டு இந்த ஆள் வரவும் மாட்டேங்கிறாரு, பெங்களூரில் போய் இருந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 நாள் ஆகுமா? எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. எப்போ வரான்னு தெரியவும் செய்யாதான். எப்படி இருக்கும்? இங்கே மனுஷனுக்கு உயிர் போகுது. ஹாஸ்பிட்டல் ஐசியூ வந்து டாக்டர் சொல்லுவார், இன்னைக்கே நாளைக்கே தெரியாது, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லுங்கன்னு. மெயின் ஆள்கிட்டே சொல்லியாச்சு, அவரே வரல. இருக்கட்டும் மக்கள், வரல. இப்படி இருக்க சூழ்நிலையில் மனுஷனுக்கு நம்பிக்கை கூடுமா குறையுமா? சொல்லுங்க. குறையும். அல்ல இல்லையா? ஆனால் மார்த்தாளுக்கு மரியாளுக்கு நம்பிக்கை குறையவே இல்லை. அல்ல இல்லையா? இயேசுக்கும் தெரியும் நான் போவேன். ஆமென். ஏற்ற காலத்தில் வருவார், உங்கள் கூப்பிடுறதுக்கு பதில் தருவார், உங்கள் கண்ணீருக்கு விட கிடைக்கும். அல்ல இல்லையா? உங்கள் கண்ணீரை ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். அல்ல இல்லையா? நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் கிருபையாய் பதில் தருவார், ஏற்ற காலத்தில் செய்வார். அல்ல இல்லையா? ஆண்டவர் முன்னாடியும் செய்ய மாட்டார், பின்னாடியும் செய்ய மாட்டார், கரெக்டான நேரத்தில் செய்வார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் மட்டுமே ஏற்ற காலத்தில் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். வேதம் சொல்றது அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் ஞானமாய் அழகாய் செய்து முடித்திருக்கிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவசரப்படாதீங்க, பதில் கிடைக்கலையா சோர்ந்து போகாதீங்க, ஜெபிங்க, இன்னும் ஜெபிங்க, இன்னும் இருதயத்தை ஊட்டுங்க, இன்னும் எப்படியெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியுமா மகிமைப்படுங்க. அவர் மேலே வைத்த நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க, இன்னும் அதிகமாக விசுவாசிங்க. லேட்டானாலும் பரவாயில்ல ஆண்டவரே நீங்க செய்வீங்க. அல்லேலூயா. தாமதித்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே நீங்க செய்வீங்க. அல்லேலூயா. என் கண்ணீருக்கு பதில் உண்டு. ஆமென். அப்படி சொல்லி ஜெபிச்சு பாருங்க, கர்த்தர் வருவார். அல்லேலூயா. அப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க.
அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லறையை தேடினார்களே, மறுபடி நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடருவான் என்றார். இவைகள் அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகி லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். இப்ப இயேசுவுக்கு தெரிஞ்சு போச்சு என்னாச்சு, அவன் மரித்தாயிற்று. அல்லையா? அவர் சொல்றாரு, நம்முடைய சகோதரன் மரித்தான்னு சொல்லலை, என்ன சொல்றாரு? தூங்கிட்டு இருக்கிறான்னு சொல்றாரு. அல்லையா? அல்லையா? ஏன்? அவர் தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனும். ஆமென். அவர் தான் ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்க முடியும். அவருடைய சித்தம் இல்லாமல் நம்ம மறிக்கவே முடியாது. அல்லையா? நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, இந்த உலகத்தில் உள்ள சகல ஆத்துமாக்களும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய ஆத்மா யார் கையில் இருக்குது? ஏசப்பா கையில். அல்லையா? அவருடைய சித்தம் இல்லாமல் ஒருவரும் அதிலிருந்து எடுக்க முடியாது. ஆமென். அவருடைய சித்தம் இல்லாமல் யாரும் நம்மளை பறித்து கொண்டு போக முடியாது. அல்லையா? அது நித்திரையாக இருக்கிறான். உடனே அவருக்கு சொன்னா பாருங்க, அதுக்காக ஆண்டவரே நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவனர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவளை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்கிறார். இல்லையா? இப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவன் என்ன செஞ்சுட்டான்? மரித்துட்டான். அல்லையா? ஒருவேளை கடைசியில் எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு, இனி அவ்வளோதான் முடிஞ்சு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ எங்கே. இப்போ என்னாச்சு? எல்லாம் முடிஞ்சு, லாசரு மரித்தாயாச்சு. இனி எதாவது நடக்குமா? வாய்ப்பு இருக்கா? இல்லை. அதுக்கடுத்து வசதி பாருங்க, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்தில் போவோம் வாருங்கள் என்றார். அல்லையா? பாருங்க, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த 2 நாள் தங்கி இருந்ததும் அங்கே லாசரு மரிக்க வேண்டியதும் இதெல்லாம் எதுக்குன்னா அவருடைய சீஷர்கள் பலப்படுறதற்கு. ஆண்டவர் தாமதிக்கிறது நம்மை பலப்படுத்துவதற்கு. அல்லையா? ஆண்டவர் தாமதிப்பது நாம் இன்னும் விசுவாசத்தில் பெருகுவதற்கு. அல்லையா? அது சொல்ல பாருங்க, நாங்கள் அங்கே இல்லாததுனால உங்களுக்கு தெரியும் நான் எங்கே இருக்கேன். அவங்க பாருங்க, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லையா? நீங்களும் நானும் விசுவாசத்தில் வளரும்போது இயேசு சந்தோஷப்படுவார். அல்லையா? நாம் விசுவாசத்தில் பெருகும்போது அவர் மேலேயே முழு நம்பிக்கையை வைக்கும்போது இயேசு நம்ம நிமித்தம் மகிழ்ச்சி அடைவார். அல்லேலூயா! எத்தனை பேர் அப்படி ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க. அல்லேலூயா! என்ன வந்தாலும் இயேசு போதும் சொல்லுங்க, பார்த்து கை வைத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா! அல்லேலூயா! உங்களை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஆமென். உங்களை பார்த்து ஆண்டவர் மகிழ்ச்சியாக இருப்பார். அது தெரியுமா, இந்த உலகத்தில் எத்தனையோ நம்பிக்கை நமக்கு உண்டு, அப்படி தானே? எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க, நான் உதவி பண்ணுறேன், நான் இருக்கிற மலை போலன்னு சொல்லுவாங்க. அல்லையா? ஆனால் அவர் என்னமா சொன்னார்? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும். அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் மலை மாறி நம்பி இருக்கவங்க மாறி போனாலும், நீங்கள் பர்வதத்தை போல நம்பி இருக்கவங்க விட்டுட்டாலும் கவலைப்படாதீங்க, என் கிருபை உங்களை விட்டு விலகாது. அல்லேலூயா! தாவீது சொல்றார் பாருங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக. அது தமிழில் அப்படி இருக்கு, ஒரிஜினல் ஹீப்ரூல எப்படி தெரியுமா? அதற்கு மேலாக. அல்லேலூயா! எனக்கு ஒத்தாசை செய்வேன் சொன்ன எல்லாருக்கும் மேலாக கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா! நமக்கு ஒத்தாசை எத்தனை பேர் சொல்ல, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு. டைமுக்கு என்ன சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. யார் கைவிட்டாலும் இயேசு கைவிடவே மாட்டார். அல்லேலூயா! அவர் சொல்ற பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது திதுமு என்னப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோட கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். ஆமென். இவர் தான் எங்க வந்தார்? திருவாங்கூட்டுக்கு வந்தவர். தோமா இவர் தான் இந்தியாவுக்கு வந்தவர். இவரையாக நம்ம சொல்றது விசுவாசம் இல்லாத தோமான். அவரை பற்றி ஒரு நாள் நம்ம செய்தி கொடுத்தேன். எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? அவர் விசுவாசம் இல்லாத இல்லைங்க, முதல்ல ஆண்டவர்னு அறிக்கை செய்தவரே அவர் தான். அல்லேலூயா! அவர் சொல்றாரு பாருங்க,
செத்தாலும் பரவாயில்லையா, அவரோட சாவும் போவோம் வாங்க. அல்லையா, அவ்வளோ பெரிய தைரியசாலி அவர். அல்லையா, ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? சொன்னார், இதோ இங்கே இருக்கிறார் என்றும் அதே அங்கே இருக்கிறான்னு சொன்னால் என்ன செய்யாங்க? நம்பி போகாதீங்க, ஓடி போகாதீங்க, ஆராய்ந்து பாருங்க, கண்டு விசுவாசிங்க. அவர் தான் சொன்னார். அதுதான் இவர் சொன்னார். நீர் தான் சொன்னிருக்கிறீரே, இப்படி என்ன அங்கே இருக்கிறான்னு சொன்னால் ஓடி போயிடாதுங்க இங்கே. அதான் பார்த்தா நான் பார்த்து விசுவாசிப்பேன். அல்லையா, அல்லையா, அவர் தான் எங்கே சொல்கிறார், போகலாம், அவரோட சாவரம் இருந்தாலும் பரவாயில்ல போவோம். அவ்வளோ பெரிய தைரியசாலி சீஷர்களை தான் ஆண்டவர் கூட வைத்திருந்தார். அல்லையா, அல்லது அவர் கூட சேர்ந்த பிறகு அவர் தைரியசாலிகளானார்கள். அல்லையா, நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மாறின போது உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரணும். அல்லையா, என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு ஒரு தைரியம் நமக்கு வரணும். ஆமென். அல்லையா, தோமா சொல்கிற மாதிரி அவர் கூட சாவரம் இருந்தாலும் பரவாயில்லையா, வாங்க போ சாவோன்னு. எத்தனை பேர் எனக்கு அப்படி ரெடியாக இருக்கீங்க? அல்லையா, இயேசுக்காக எல்லாவற்றையும் செய்ய ரெடின்னு எத்தனை பேர் சொல்கிறோம்? அல்லையா, இருக்குமா ரெடியா? கொஞ்சம் யோசிக்கணும், அப்படி தானே? வீட்டில் கேட்கணும், அம்மாட்ட கேட்கணும், அப்பாட்ட கேட்கணும், புருஷன்ட்ட கேட்கணும். மெயினாக சீட்டு போடுறது, கடன் வாங்குறதுலாம் புருஷன்ட்ட கேட்க மாட்டோம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இதுக்கு மட்டும் கேட்கணும். ஏசப்பா காரியத்தை ஏற்ற கேட்கணும், அவர்கிட்ட கேட்கணும், இல்லைன்னா திட்டுவாருன்னு. கடன் வாங்கச்சோ, இந்த சேரீ வாங்கச்சமையும், சீட்டு போட்டு சேரீ, இந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் நகை வாங்கச்சோ எல்லாம் புருஷன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு மட்டும் ஏசப்பாட்ட கேட்கணும். அல்லையா, எத்தனை பேர் எதுக்கு ரெடின்னு சொல்கிறீங்க? இயேசுக்காக. அல்லையா, அல்லையா, ரெடியாக இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லையா, அல்லையா, அப்படி நம்ம ரெடியாக இருப்போம்னா அவர் நமக்காக எதையும் செய்ய ரெடியாக இருப்பார். அல்லையா, அவர் வருகையில் நாம் ஒவ்வொருவரும் காணப்படுவோம். ஆமென். அடுத்து வாசிங்க. இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். பெத்தானியா ஊர் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்னுடைய சகோதரனை குறித்து அவளுக்கு ஆறுதல் சொல்லும்படி அங்கே வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டபோது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்தாள். அல்லையா, இப்போ இயேசுப்பா வராரு, கேள்விப்பட்டோன்னா மார்த்தாள் ஓடி போகிறா இயேசுப்பா வரவேற்க. மரியாள் என்ன செய்யல? போகவே இல்லை. ஏன் போகல? கோபமா? சொல்ல முடியாது, அவ்வளோ கோபமாக கூட இருக்கலாம். பரவாயில்ல, ஒரு புதிய வெளிப்பாடு கிடச்சிருக்கு. இல்லையா, இருக்கலாம் இல்லையா? ஒருவேளை இவ்வளோ தூரம் நான் அவரை நேசிச்சிருக்கேன், இவ்வளோ பெரிய விலை கூடின பரிமள தைலத்தெல்லாம் கொண்டு காலில் கையில் ஊற்றி அவர் தாஜா பண்ணி வச்சுருந்துறேன், இப்போ கூட இவர் வராமல் இவ்வளோ லேட்டாக வராரு, அப்படி இவ்வளோ கோபமாக கூட இருந்துக்கலாம். ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா? அவளுக்கு அவர் மேலே இருந்த நம்பிக்கை என்ன தெரியுமா? இயேசு வருவார், என் சகோதரனை உயிர்ப்பிப்பார். அல்லையா, அவளுக்கு அந்த நம்பிக்கை அலட்டவே இல்லை, பயப்படவே இல்லை, பதறவே இல்லை. இயேசு வந்தாச்சு. அல்லையா, பாருங்க, அடுத்த வருஷம் பாருங்க. மார்த்தாள் இயேசு எடுத்து வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானா என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். அல்லையா, அதுக்கு அவன் என்ன சொல்கிறா பாருங்க. ஆமாண்டவரை, உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கேன். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்க. அவன் உயிர்த்தெழ பேருன்னு சொல்ல, என் சகோதரன் அந்த உயிர்த்தெழுதல் எழுந்திருப்பான், அவளுக்கு நம்பிக்கை இருக்கு. நமக்கு நம்மளை குறிச்சா அந்த நம்பிக்கை இருக்கா? உயிர்த்தெழுதல் நாளில் உயிரோடு எழுந்திருப்போன்னு நம்பிக்கை இருக்கா? எல்லாரும் எழும்புவாங்க, அப்படித்தானே? கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் எழும்புவாங்க, கிறிஸ்துவுக்குள் மரிக்காதவர்கள் எழும்புவாங்க. ஆனால் அந்த உயிர்த்தெழுதல் எழும்புறோம் தெரியுமா? அதான் முக்கியம். அதான் சொல்கிற பாருங்க, உயிர்த்தெழுதல் அவன் உயிர். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இப்போ லாசர் உயிரோடு இருக்கிறாரா, மரிச்சிட்டாரா? மரிச்சாச்சு. மரிச்ச பிறகு எப்படி விசுவாசிப்பார்? இங்கே அப்படி தானே சொல்லியிருக்கு, என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்போ மரித்த பிறகுல அவன் உயிரோடு இருக்கும்போது அவர் மேலே வைத்த விசுவாசத்தின் நிமித்தம் அவன் மரித்தாலும் பிழைப்பான். நீங்கள் இப்போ எந்த அளவு கர்த்தர் மேலே விசுவாசம் வைக்கிறீங்களோ, நீங்கள் மரித்தாலும் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார். அல்லையா, அல்லையா, கர்த்தருக்கு மேலே நம்ம வைக்கிற விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கணும். அல்லையா, அந்த விசுவாசம் எப்படின்னா கிரியை உள்ள விசுவாசமாக இருக்கணும். அல்லையா,
வெறும் நாவினாலும் வசனத்தினாலும் இல்லை, உண்மையினாலும் கிரியையினாலும் அன்பு கூறுவர்களாய் மாறணும். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யணும். அதை ஆண்டவர் பார்க்கணும். நம்முடைய விசுவாசத்தை அவர் கனம் பண்ணணும். அல்லையா? சொல்லுங்க, என்ன விசுவாசிச்சிருந்தான் அவன் உயிரோடு இருக்க நாள்லாம் எனக்கு பிரியமாக இருந்தான், அவன் என்னையே நம்பி இருந்தான், என்னை விசுவாசிச்சான், எனக்கு பிரியமாக இருந்தான், அவன் உயிரோடு எழும்புவான். யாரெல்லாம் நான் உயிரோடு இருக்கிற நாட்களில், இந்த நாட்களில் எந்த பாடுகள் மத்தியிலும் வேதனை மத்தியிலும் கர்த்தரையே விசுவாசிப்போம்னா கடைசி நாளில் கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சர்ச்சுக்குள்ள பயங்கர விசுவாசம் அப்படிதானே? சர்ச்சுக்குள்ள நம்மள மாதிரி விசுவாசி யாருமே கிடையாது. அல்லேலூயா. இப்போ ஒரு பிசாசு வந்து ஆடணும், அப்போ தெரியும். உடனே பயங்கர வர்ஷிப்பாக இருக்கும். வல்லமை உண்டு உண்டு. பார்த்துருக்கீங்களா பிசாசு ஆடிலாம்? அல்லேலூயா. விசுவாசம், ஆண்டவர் மேலே விசுவாசம். அல்லேலூயா. என்ன நின்றாலும் நான் ஆண்டவர் தான் விசுவாசிப்பேன். அல்லேலூயா. இன்பமோ துன்பமோ, பேரோ புகழோ, இகழ்ச்சியோ, வறுமையோ செல்வமோ, வியாதியோ சுகமோ, அவர் மாத்திரம் விசுவாசிப்பேன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? அல்லேலூயா. விசுவாசித்தா நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா நீங்கள் பிழைப்பீங்க. நாம் உயிரோடு இருந்து இப்போ விசுவாசித்தா இப்போ பிழைக்கிற மாத்திரத்தில் மரித்தபோது உயிரோடு எழும்புவோம். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். லாசர் மரித்த பிறகு விசுவாசிக்கலைங்க, உயிரோடு இருக்கும்போது ஆண்டவரை விசுவாசித்தான். அல்லேலூயா. விசுவாசித்ததுனால தான் ஆண்டவர் ஒன்றத்தில் அதிக அன்பாக இருந்தார். நீங்கள் கர்த்தரத்தில் விசுவாசிக்கும் போது உங்களுக்கு அன்பாக இருப்பா. உங்கள் விசுவாசத்தை அவர் பார்த்துட்டார்னா நீங்கள் மரித்தாலும் உங்களை உயிர்ப்பிப்பார் கர்த்தர். அல்லேலூயா. பாருங்கள், வேதம் சொல்லி பாருங்கள், அவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அல்லேலூயா. இப்போ உயிரோடு அவரை விசுவாசிக்கிறதுக்கு எல்லா மனுஷனுக்கும் நேரிட்ட மரணம் வரும். ஆனால் அந்த ரெண்டாம் மரணமாக அன்றைக்கி அக்கினி கடலில் விழ வேண்டியது வராது. அதான் எங்கள் ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. மரணம் எல்லாருக்கும் வரும். 2 மரணம் உண்டு. அல்லேலூயா. ஒரு மரணம் எல்லா மனுஷனுக்கும் வர சாதாரண மரணம். 2வது மரணம் அதுதான் நியாய தீர்ப்பு. அல்லேலூயா. அதுக்கு தப்பணும்னா நாம் அவரை விசுவாசிக்கணும் எப்பவுமே. அல்லேலூயா. உயிரோடு விசுவாசிக்கிறவனும் ஒரு காலம் மரிப்பதில்லை. நம்முடைய ஆத்மா மரிப்பதில்லை. அல்லேலூயா. நம்முடைய சரீரம் அழிந்து போனாலும் நம்முடைய ஆத்மா தேவனோடு கூட இருக்கும். அல்லேலூயா. அவர் உயிர் தெழும்போது நாமளையும் உயிரோடு கூட கொண்டு வருவார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்களை அவரோடு கூட அவர் உயிரோடு எழுப்பி கொண்டு வருவார். அல்லேலூயா. அப்போ வேறு ஆண்டு சொல்கிறாங்க, உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறது தான் முக்கியம். எத்தனை பேர் உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை? நிறைய பேர் செத்து போய் விசுவாசிக்கிறோம். அப்படிதானே? செத்து தான் இருக்கிறோம், ஆனால் விசுவாசிக்கிறோம். ஆண்டு சொல்ல அப்படி விசுவாசிக்கிறது இல்லை. யாருக்குமே தெரியாது, பக்கத்தில் இருக்கிறவங்க கூட தெரியாது நம்ம செத்து இருக்கோமா உயிரோடு இருக்கோமா தெரியுமா? ஆனால் பேக்கிறோம், பேசுகிறோம், பாடுறோம், கை வைக்கிறோம், கை அசைக்கிறோம், அல்லையிலையோ சொல்கிறோம், ஆனால் செத்து போயிருப்போம். அல்லையா? செத்து போய் விசுவாசிக்கிறது இல்லை முக்கியம், உயிரோடு இருந்து விசுவாசிக்கணும். ஏன்னா ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம்? எபேசியர் 2:1-5 வரை வாசிங்க டக்குன்னு. அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போயிருந்த நம்மை கிருபையினாலே அவர் உயிர்ப்பித்தார். வாசிங்க. எபேசியர் 2:1-5 வரை வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் முற்காலத்திலே மரித்து போயிருந்தீங்க. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்சமும் இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சோபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய்
மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப முன்னாடி இப்படி தான் இருந்தோம், மரித்து போயிருந்தோம். ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிட்டாரு? உயிர்ப்பிச்சிட்டாரு. இந்த பாவத்திலேருந்து. இப்போ நம்ம உயிரோடு இருந்தவரை விசுவாசிக்கிறோமா, திருப்பியும் மரித்து போயிருந்தவரை விசுவாசிக்கிறோமா? அல்லையா? டக்குன்னு யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் டெட்டு தான் அடுத்தானே, சிலது ஃபுல் டெட்டு. எப்படியும் மரணம் இருக்கு, சொல்ல முடியுமா? பர்ஃபெக்டாக உயிரோடு இருந்த ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க? பரவாயில்ல, ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரு. ஹல்லேலூயா. நம்முடைய அந்த ஒரு 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 வெக்கம் இருக்குது தெரியுமா? ஆண்டவரே, நான் செத்து போய் உங்களை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே என்னை உயிரோடனாய் மாற்றுன்னு சொல்லுங்க. உயிரோடு இருந்து உண்மை விசுவாசியோட கிருபை தாருங்கன்னு கேளுங்க, ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்கள், அதுக்கு பிறகு ஆண்டவர் அங்கேயே தான் இருக்கிறாரு. இதை மரியாள் வீட்டில் அழுதுகிட்டே இருக்கிறா. நிறைய பேர் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்து அவள் எழும்பி போகிறா இயேசு விட்டு. பாருங்கள், இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தனால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர் அழுதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமிழந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு அங்கே அழுறார். அல்லையா? தேவ பிள்ளைகள் அழும்போது இயேசுவும் அழுவார். அல்லையா? நம்ம எப்படி நம்ம ஒரு தகப்பன், ஒரு தாய், ஒரு பிள்ளைகளை நேசிக்கிறோமோ அதே மாதிரி தான் இயேசப்பாவும். நல்லா தெரிஞ்சிடுங்க. அவர் அழுவார், அவர் நமக்காக துக்கப்படுவார், அவர் நமக்காய் கண்கலங்குவார், நமக்காய் துயரப்படுவார். வேதம் சொல்லி தெரியுமா? நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த. அப்போ இயேசுக்கும் துக்கம் வரும், இயேசுக்கும் கண்ணீர் வரும். பாரு, அவர் அழுறாருங்க. பாருங்கள் எவ்வளோ தூரம் அவர் உங்களை நேசிச்சிருக்கிறார். அல்லையா? அப்போ நம்ம அழும்போது யார் அழுவா? இயேசு அழுவார். அல்லையா? காரணம், அவர் நம்ம அவ்வளவா நேசிக்கிறார். அவங்கள அவ்வளோதான். பாருங்கள், அடுத்து பாருங்கள். அப்பொழுது சிலர், குருடனை கண்களை திறந்தவர், இவன் சாகாமல் இருக்கும் பண்ண கூடாத. இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லினத்து வந்தார். ஒரு குகை இருந்தது, அந்த அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்துண்ட சௌரியம் மரித்தால் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாள் ஆயிற்றே என்றாள். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நம்ம சில கிரியைகளை பார்த்து அடுத்தவங்க சொல்லுவாங்க, நாத்தம் பிடிச்சவன்னு சொல்லுவாங்க. இல்லையா? போச்சு இவெல்லாம் அவ்வளோதான் சொல்லுவாங்க. அங்கே இருந்தவங்களுக்கு நாரிச்சு, ஏசப்பாக்கு நாரி இருக்குமா, நாரி இருக்காதா? சொல்லுங்கள். ஏசப்பாக்கு நாரி இருக்குமா, இருக்காதா? நாரி இருக்கும். ஏன்? அவர் ரொம்ப க்ளோஸாக இருக்குதார். சில நம்ம நாத்தம் மற்றவங்களுக்கு தெரியாது, ஏசப்பாக்கு நல்லா தெரியும். நல்லா தெரிஞ்சுடுங்க, ரொம்ப அதிகமாகவே தெரியும். ஆனால் அந்த நாத்தத்தை அவர் பொருட்படுத்தவே இல்லை. சுற்றி இருக்கிறவங்க நாத்தத்தை பார்ப்பாங்க, சுற்றி இருக்கிறவங்க நம்முடைய வீழ்ச்சியை பார்ப்பாங்க, சுற்றி இருக்கிறவங்க நம்ம பாவத்தை பார்ப்பாங்க, நம்முடைய அசிங்கத்தை பார்ப்பாங்க, நம்முடைய எல்லா குறையும் பார்ப்பாங்க. இயேசு பார்க்கவே மாட்டார். எல்லாம் சொல்கிறாங்க, 4 நாளாயிட்டுப்பா நாருமேன்னு. ஆண்டவருக்கு தெரியாமல் இருக்கு. ஆண்டவருக்கு பற்றி அவருக்கு அந்த நாத்தத்தை பற்றி ஒரு பிரச்சனை இல்லை. இல்லையா? அவர் நாத்தத்தை பார்த்துருந்தானா நம்மளை தேடியே வந்திருக்க மாட்டார். இல்லையா? நம்முடைய அசிங்கத்தை அவர் பார்த்துருந்தா நம்மளை தேடியே வந்திருக்க மாட்டாருங்க. ஆனால் அவர் அதை பார்க்கறதில்ல. வேதம் சொல்லுறது, அவர் இஸ்ரவேலில் குற்றம் பிடிக்கிற தேவன் அல்ல. இல்லையா? இஸ்ரவேல்னா சபை, சபையில் தேவன் குற்றம் பிடிப்பதில்லை. இல்லையா? பாருங்கள், 4 நாள் ஆயிடுச்சு. எல்லாம் சொன்னாங்க நாரிருமே ஆண்டவரே. எத்தனை பேர் நம்மளை பார்த்து சொல்லியிருக்காங்க அப்படி தானே? அவன் ஐயோ கையில் தொட முடியாது நாத்தம். இல்லையா? அப்படி இருந்த நம்ம தான் கர்த்தர் தேடி வந்தார். இல்லையா? நம்முடைய நாத்தம் ஏசப்பாக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. இல்லையா? ஒருவேளை இங்கே யாராவது அப்படி இருக்கீங்களா? கேவலமாக இருக்குது, எனக்கு வெளியே சொல்லக்கே வெக்கமாக இருக்குது. கவலைப்படாதீங்க. இயேசு உங்களுடைய பலவீனத்தை பார்க்கல, உங்களுடைய வியாதியை பார்க்கல, உங்கள் நாத்தத்தை பார்க்கல, அவர் உங்களை தான் பார்க்குறாரு. இல்லையா? அவருக்கு தெரியும் நீங்கள் அவரால் உருவாக்கப்பட்டவர்கள். ஒரு ஆத்துமா அழிந்து போவதை ஒரு நாள் அவர் விரும்ப மாட்டார். அவர் சொன்னார், என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் நினைச்ச மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன். அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். பாவின்னு அவர் ஒருத்தரையும் புறம்பே தள்ளுவதில்லை.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய நாத்தத்தை இயேசு பார்க்கவே மாட்டாருங்க. உலகம் பார்க்கும், சுற்றி இருக்கவங்க பார்த்தாங்க. சொந்த சகோதரி சொல்ற, ஆண்டவரே 4 நாள் ஆயிட்டு ஆண்டவரே நாருமே. ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க, ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அல்லேலூயா. உங்க பலவீனம் இருக்கட்டுங்க, உங்க பிரச்சனை இருக்கட்டும், உங்க கவலை இருக்கட்டும், கவலைப்படாதீங்க, விசுவாசிங்க, தெய்வ மகிமையை காண்பீங்க. ஆண்டவர் சொல்றாருங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன் நாத்தம் மாறும், உன் பலவீனம் மாறும், உன் வியாதி மாறும், உன் அசிங்கம் மாறும், உன் கெட்ட பெயர் மாறும், உன் அவமானம் மாறும், எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அது நீ விசுவாசி, கர்த்தருடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. இப்போ அடுத்த வருஷத்தை வாசிங்க. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இதுவரைக்கும் ஆண்டவர் ஜெபிக்கவே இல்லை. அல்லேலூயா. ஆனா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை. அவருக்கு தெரியும், நான் ஜெபித்தாலும் ஜெபிக்கலான்னு நான் நினைச்சாலே ஆண்டவர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரே சொல்கிறார், உங்களுக்கு கேட்க வேண்டியது இன்னொன்று தெரியாது, அதனால் நமக்காக அவரே வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு விண்ணப்பம் செய்கிறார். நாம் வேண்டிக் கொள்வது இன்னென்று தெரியாதபடினால. அல்லேலூயா. நம்முடைய வாயிலிருந்து சொல் பிறவாதற்கு முன்பே கர்த்தர் அவை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எப்போ தெரியுமா? அவருக்குள்ளே இருக்கும்போது. அல்லேலூயா. ஏசப்பா எப்பவும் பிதாவோடு இருந்ததுனால அவர் சொல்றாரு, நீர் எனக்கு செவி கொடுத்திருக்கிறீர், நான் அறிந்திருக்கிறேன். நீங்க கர்த்தரோடு கூட இருந்தீங்கன்னா நீங்க ஜெபிப்பதற்கு முன்பாகவே விசுவாசிக்கலாம், நான் ஜெபித்தா கர்த்தர் செய்வார். பாருங்க, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உண்மை சோதனை, நீர் இப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். அல்லேலூயா. பாருங்க, இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அல்லேலூயா. லாசரு செத்து எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. சரீரம் அழிவியாச்சு. சீலையினால் சுற்றி கட்டியிருப்பாங்க. நீங்கள் நானே மாதிரி சும்மா சீலையில் சுற்றுறது இல்லை. இந்த கரியப்போளம் வெள்ளைப்போளம்லாம் கொண்டு வருவாங்க தெரியுமா? அதை கலந்து அது ஒரு பசை மாதிரி இருக்குமா, அது போட்டு சுற்றி வச்சாச்சுன்னா அதை ஒன்றும் அவுக்கவே முடியாது. அப்படிப்பட்டதான் அந்த 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 துணியில் முக்கி அதை வச்சு சுற்றுவாங்க. அந்த பாடி ஒன்றும் செய்யாது, உள்ளேருந்து அழுவதான் செய்யணுமே தவிர வேறு எலும்பு இங்கே மாதிரி வெடிச்செல்லாம் வராது அங்கே. அவ்வளோதான். அதான் ஏசப்பாங்க சுற்றி இருந்தாங்க. அவர் பாருங்கள், உயிர் தொழுதும் போது அந்த சீரை எடுத்து அழகாக மடைச்சி வச்சுருந்தான் தலைமாட்டில். எப்படி இந்த வெள்ளைப்போளம் கரியப்போளம் எல்லாம் முக்கி கலந்து நம்ம அந்த கஞ்சி முக்கிற மாதிரி ஒரு கட்டியாக வந்துடும், அதோடய பயங்கர கட்டியாகும். அதில் ஏன் கட்டி வச்சிருக்கு? செத்து போயிருக்கான், காது கேட்குமா? சொல்லுங்க, காது கேட்காது. ஆனால் அவனுக்கு காது கேட்டது எப்போ? உயிரோடு இருந்தப்ப. அல்லையா? நீங்கள் இப்போ உயிரோடு இருக்கும்போது அவரை கேட்டீங்கன்னா மரித்தாலும் அவருடைய சத்தத்தை கேட்பீங்க. அல்லையா? நீங்கள் பிரேத குழியில் இருந்தாலும் அவருடைய சத்தம் உங்களை வந்து சேரும். அந்த சத்தம் உங்களை உயிர்ப்பிக்கும். அவன் மரித்து போயிட்டான், 4 நாள் ஆச்சு, அழுவியாச்சு. ஆண்டவர் லாசருவே வெளியே வா, அவன் எழும்பி வாரான். எப்படி? அவன் உயிரோடு இருக்கிற நாட்களில் கர்த்தரோடு கூட இருந்தான். அல்லையா? அவன் அனுதினம் அவருடைய குரலை கேட்டுகிட்டே இருந்தான். எத்தனை பேர் அனுதினம் அவருடைய குரலை கேட்குறீங்க? அல்லையா? உங்கள் பாடில் உங்கள் கஷ்டத்தில் அவருடைய குரல் உங்களை வரும். அல்ல, அவருடைய சத்தம் உங்களை உயிர்ப்பிக்கும். அவருடைய சத்தம் உங்கள் படுக்கையை மாற்றி போடும். அவருடைய சத்தம் உங்கள் பலவீனத்தை மாற்றும். அவருடைய சத்தம் உங்கள் சூழ்நிலையை மாற்றும். அல்லையா? நாத்தமும் மாறி போயிடும். எந்த சீலைனாலும் உங்களை கட்டி போட முடியாது, கர்த்தர் உயிர்ப்பிப்பான். அந்த சத்தம் போன உடனே லாசர் எழுப்பி வெளியே வாரா. ஆமே. எத்தனை பேர் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கீங்க அவருடைய சத்தத்தை கேட்க? இந்த உயிரோடு இருக்கிற நாட்களில் சத்தத்தை கேட்டால் தான் மரித்தாலும் அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கும். அல்லையா? நீங்கள் பலவீனப்பட்டாலும் அந்த சத்தம் உங்களை தொடும். நீங்கள் விழுந்து போனாலும் அந்த சத்தம் உங்களை உயிர்ப்பிக்கும். நீங்கள் பின்மாறி போனாலும் அந்த சத்தம் உங்களை திரும்ப கொண்டு வரும். அல்லையா? நீங்கள் கண்ணீர் விட்டு அழுதாலும் அந்த சத்தம் உங்களை கேட்கும். ஆமென். இன்னைக்கு அந்த சத்தத்தை கேட்கணும், அவருடைய சத்தத்தை கேட்கணும். ஆனால் ஒரு நாள் வரும், அன்னைக்கு அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. அல்லையா? ஆனால் வேதம் சொல்லுது, அவருடைய சத்தம் பெருவல்ல
இரைச்சல் போல. நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், நம்ம திருப்பரப்பு அருகிட்ட போய் பக்கத்தில் நின்று பேசுகிற சத்தம் கேட்குமா? கேட்காது. ஆனுங்க கேட்போம். அது மாதிரி தான் இன்றைக்கி அவர் கூப்பிடும்போது நம்ம கேட்டோம்னா தப்புனோம். நாளைக்கு ஒரு நாள் அவர் சத்தம் வரும்போது நம்ம கேட்க முடியாது. அல்ல இல்லையா? இன்றைக்கி ஊழியக்காரங்க வேத வசனம் நீங்கள் படிக்கும் போதெல்லாம் ஆண்டவங்களை கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு கேட்டோம்னா மரித்தாலும் கேட்போம். இன்னைக்கு கேட்கலன்னா ஒரு நாள் சத்தம் துணிக்கும் போது நம்ம கேட்க மாட்டோம். அல்ல இல்லையா? அது பெருவெள்ள இருக்கு. அவர் சொல்ல தான் செய்வார், அங்கே கேட்கவே முடியாது. அதான் யோபு சொல்றாரு, ஏதோ ஒன்று ரெண்டு பேசிட்டு ஆண்டவரை மன்னிச்சேன், இப்போ நான் என்ன செய்கிறேன், வாயை பொத்திக் கொள்கிறேன். அல்ல அவருக்கு முன்ன ஒருத்தரும் பேச முடியாதுங்க. இது கிருபையின் காலம். அவர் பேசுகிறார், நம்ம கேட்டோம்னா அந்த கொடூர காலத்திலோ அந்த இக்கட்டு நாளிலோ அந்த நியாய தீர்ப்பு நாளிலோ அவருடைய சத்தம் நம்மை உயிர்ப்பிக்கும். இன்னைக்கு கேட்கலன்னா அன்னைக்கு ஒன்றும் கேட்க முடியாது. அல்ல இல்லையா? அல்ல இல்லையா? எத்தனை பேர் சொல்கிறீங்க அவருடைய சத்தத்தை தினமும் கேட்கணும்னு? கேட்டு பாருங்க, அந்த சத்தம் அவங்கள உயிர்ப்பிச்சுட்டே இருக்கும். அல்ல இல்லையா? அந்த சத்தம் நம்மை வாழ வைக்கும். அந்த சத்தம் அது காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுற சத்தம், அது பெண் மான்களை ஈனும்படி செய்கிற சத்தம், அது ஊனையும் கணுக்களையும் உருவக்குத்துகிற சத்தம். அந்த சத்தத்தில் வல்லமை உண்டு. அல்லையா? இந்த வசனத்தில் வல்லமை உண்டு. டாக்டர்கள் செய்ய முடியாதது, மருந்துகள் செய்ய முடியாது, மருத்துவருடைய கத்தி செய்ய முடியாது, போக முடியாத என் தேவனுடைய வார்த்தை போகும். இந்த வார்த்தையில் வல்லமை உண்டு, இந்த வார்த்தையில் விடுதலை உண்டு, அவருடைய சத்தத்தில் விடுதலை உண்டு, அவருடைய சத்தத்தில் உயிர் உண்டு. அந்த சத்தம் மரித்தவரையும் உயிரோடு எழும்ப செய்கிற சத்தம், அது இயேசுவின் சத்தம். அல்லையா? மரித்து போன லாசருக்கு அந்த சத்தம் அவனுடைய காதுக்குள்ள போனது. மரித்த லாசரு உயிரோடு வெளியே வந்தான். இன்னைக்கு ஒருவேளை மரித்து போயிருக்கலாம், ஒருவேளை இன்னைக்கு அழுது கொண்டிருக்கலாம், ஒருவேளை கலங்கி இருக்கலாம், விழுந்து போயிருக்கலாம். கர்த்தர் சொல்றார், நீ உயிரோடு இருக்கிற நாட்கள் அவரை விசுவாசித்த உண்மை என்றால், அவரை நம்பின உண்மை என்றால், அவருடைய சத்தத்தை கேட்டு விழுந்த உன்னையோ மரித்த உன்னையோ கர்த்தர் திரும்ப உயிர்ப்பிப்பார். அவருடைய சத்தம் உன்னை தேடி வரும். அல்லேலூயா. நான் ஏதோ கடமைக்காக அதை பேசியிருக்கல, கர்த்தனோட தெளிவாக பேசின வார்த்தையை நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அல்லேலூயா. கர்த்தர் ஜீவன் உள்ளவர், அவரை உயிர்த்தலும் ஜீவனுமா இருக்கிறார். ஒரு வசனத்தை கூட வாசிங்க, ரோமர் 14:8 வாசிங்க. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுடுங்க, நான் பிழைத்தாலும் மரித்தாலும் யாருக்குள்ளவராக இருக்கணும்? கர்த்தருடையவர்களாக இருக்கணும். ஆமென். அப்படி நம்ம வாழ்ந்தோம்னா பிழைக்கும் போதும் கர்த்தருக்காய் பிழைப்போம், மரிக்கும் போதும் கர்த்தருக்காய் மரிப்போம். கர்த்தருக்காய் மரிப்போம் என்றால் கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க, சங்கீதம் 16:10 வாசிங்க. அவர் நம்முடைய ஆத்மாவை பாதாளத்தில் விடீர். வாசிங்க. அவர் என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. தாவீதுக்கு நல்லா தெரியும், அவர் என் ஆத்மாவை எங்க விட மாட்டாரு, பாதாளத்தில். ஏன்னா நான் அவருக்கு சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருந்தா, அவரை விசுவாசித்து கொண்டே இருந்தா, கர்த்தர் உங்கள் ஆத்மாவை பாதாளத்தில் விட மாட்டார், ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துவார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க, 2 தீமோத்தேயு 2:11 வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:11 வாசிங்க. இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். ஆமென். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அல்லேலூயா. இவருங்க அவரோடு கூட மரித்தா அவரோட கூட உயிர்ப்போம், அவரோடு கூட பாடுகளை சகித்தோம்னா அவரோடு கூட பாடுகளை நம்ம சகிக்கக்கூட கிருபையை தருவார். அல்லேலூயா. அவரோடு கூட ஆளுகை செய்யக்கூடிய கிருபையை தருவார். அல்லேலூயா. இன்னைக்கு பாடாக இருக்கா கவலைப்படாதீங்க, கர்த்தருக்குள்ள அந்த பாடுகளை சகித்துக் கொள்ளுங்க. வேதனையாக இருக்கா கவலைப்படாதீங்க, வறுமையாக இருக்கா கவலைப்படாதீங்க, கண்ணீராக இருக்கா கவலைப்படாதீங்க, கர்த்தரோடு கூட அதை சகித்துக் கொள்ளுங்க.
கர்த்தரே எனக்கு தந்தார், கர்த்தரே எனக்கு அனுமதித்தார்னு சொல்லி அப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க. அவரோடு கூட ஒரு நாள் ஆளுகை செய்ய கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கொலேசியர் 3:3 வாசிங்க. கொலேசியர் 3:3 சீக்கிரமாக வாசிங்க. கொலேசியர் 3:3. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவன் ஆகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆமென். என்ன சொல்லி பாருங்க, நீங்கள் மரித்தீர்கள். எதுக்கு மரித்தீர்கள்? உலகத்துக்கு மரித்தீர்கள், பாவத்துக்கு மரித்தீர்கள். நீங்கள் மரித்த போது இப்போ உங்கள் ஜீவன் எங்கே இருக்கு? கிறிஸ்துவுக்குள்ள மறைந்திருக்கிறது. அல்லையா? கிறிஸ்துவுக்குள்ள மறைந்திருந்தா இனி மரித்தாலும் கிறிஸ்து உயிர்ப்பிப்பார். அல்லையா? நீங்கள் மரித்து கிறிஸ்துவோடு கூட அவருடைய ஜீவனோடு கூட உங்கள் ஜீவன் மறைந்திருக்கும் போது, அவருக்குள்ள நீங்கள் இருக்கும்போது, அவருடைய வார்த்தைக்குள்ள இருக்கும்போது, இனி மரித்தாலும் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார். அல்லையா? பயந்துடாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, பின்மாறிட்டேனே, விட்டுட்டேனே, இயேசுவே. கர்த்தரு கூட பாடுகளை அமைத்து கர்த்தரோடு கூட மரித்தீர்கள்னா உங்கள் ஜீவன் கர்த்தருக்குள்ள மறைந்திருந்த உண்மைன்னா திரும்பவும் கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு வசனத்தை கூட வாசிங்க. மத்தேயு 22:32 வாசிங்க. மத்தேயு 22:32. தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா யோசிச்சுடுங்க. அவர் மரித்தோருக்கு தேவன் அல்ல, அவர் ஜீவன் உள்ளோருக்கு தேவன். ஹல்லேலூயா. இந்த காலத்திலையும் நம்மளை உயிர்ப்பித்து நமக்கு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இனி ஒரு காலத்தில் மரித்த பின்பும் நம்மளை உயிர்ப்பித்து அவர் நமக்கு தேவனாக இருப்பார். அவருடைய ராஜ்யத்தில் நித்திய காலமாக என்றென்றைக்கும் அவரோடு கூட உயிரிழந்து அவரோடு கூட அவரை ஆராதிக்கக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் தருவார். ஏன்னா நம்முடைய தேவன் மரித்தவர்களுக்கு தேவன் அல்ல, உயிருள்ளவர்களுக்கு தேவன். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம இன்னைக்கு மரித்து போயிருந்தோம்னா, ஒருவேளை நம்முடைய உதடுகளே நம்மளை இன்றைக்கு குற்றவாளியாக தீர்க்கும் என்றால், நம்முடைய மனசாட்சியே நம்ம குத்தும்னா எல்லாரும் அப்படியே கண்ணை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்குள்ளே நம்முடைய ஜீவன் இருக்கும் என்றால் அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். நம்முடைய தேவன் மரித்தோருக்கு தேவன் அல்ல, அவர் ஜீவன் உள்ளோருக்கு தேவன். அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து அவரை விசுவாசிக்கிறவன் ஒரு காலம் மரிப்பதில்லை. அவருடைய சத்தம் உங்களை உயிர்ப்பிக்கும். இந்த நாளில் உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுங்க, உங்களுடைய செவிகளை திறந்து கொடுங்க. உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஒரு நிமிஷம் அப்படியே ஒன்றாக்கி அந்த சிங்காசனத்துக்கு நேராக அந்த சிங்காசனத்தை உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து அவரை நோக்கி எல்லாரும் கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே. எல்லாம் கண்ணை மூடி, எல்லாரும் கண்ணை மூடுங்க. பிள்ளைங்க எல்லாம் கண்ணை மூடுங்க. பயபக்தியோடு உண்மையாய், உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. பயபக்தியோடு சொல்லுங்க. அநேக சொல்ல தெரியுமா, என்னை யாருமே புரிஞ்சுக்கலப்பா, என்னை ஒருவருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. கவலைப்படாத சகோதரனே, சகோதரி, உன்னை அறிந்த ஒரு இயேசுவும் கூட இருக்கிறார். உன்னை நன்றாய் அறிந்த இயேசுவும் கூட இருக்கிறார். என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட அவ்வளவுதான், இனி வேஸ்ட், இனி இவன் தேவையில்லை, இவன் எனக்கு பிடிக்கல, அவளை எனக்கு பிடிக்கல. இந்த உலகம் உங்களை வெறுக்கலாம், ஆனா இயேசு உங்களை வெறுக்கவே மாட்டார். அவர் சொன்னார், நீ எனக்கு வேணும் மகளே, மகனே நீ எனக்கு வேணும், நான் உன்னை உருவாக்கினேன், நீ மரித்தாலும் நான் உன்னை உயிர்ப்பிப்பேன் என்று சொன்ன இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அழகான கண்கள் என்னை கண்டதாலே
காலத்திலிருந்து நம்மை தேடி வந்த, நம்மை தாயின் கருவிலே கண்ட, இந்த நாள் வரையில் நம்மை உயிரோடு வைத்த அந்த அன்பு நேசரை நோக்கி சொல்லுங்க, கண்கள் என்னை கண்டதாலே. கண்ணீரோடு சொல்லுங்க தேவ பிள்ளைகளே, அந்த அன்புக்கு முன்பாக அந்த தேவ அன்பை நினைத்து, ஆண்டவரே என் கண்ணீருக்கு ஒரு பதில் இல்லையா, என் கேள்விகளுக்கு ஒரு பதில் இல்லையா, என் அழுகைக்கு ஒரு பதில் இல்லையா, என்னுடைய நிலைமைக்கு ஒரு பதில் இல்லையா, எனக்கு ஒரு மாற்றம் இல்லையா, எனக்கு ஒரு விடுதலை இல்லையா, எனக்கு ஒரு வெளிப்பாடு இல்லையா ஆண்டவரே என்று கதறுகிற தேவ பிள்ளையே, இந்த நாளிலே கலங்காது, திகையாது. உன்னை கண்ட ஒரு தேவன், உன்னை காண்கின்ற ஒரு தேவன், உன்னை வழி நடத்துகிற ஒரு தேவன், உன்னை உயிர்ப்பிக்கிற ஒரு தேவன், உன்னை உருவாக்குகிற ஒரு தேவன், உன்னை ஊண்ட கட்டுகிற ஒரு கர்த்தர் இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை காண்கிறார், அவர் உன்னை விடுவிப்பார், அவர் உன்னை உயிர்ப்பிப்பார், அவர் உன்னை மீண்டும் கட்டுவார். நீ எழுந்து நிற்கத்தக்கதாய் கர்த்தர் பலனை உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். தூக்கி எறியப்பட்ட உன்னை வேண்டும் என்று சேர்த்துக் கொண்டவர், தாயின் கருவில உன்னை கண்டவர். எத்தனையோ பேர் நீ அவ்வளவுதான் என்று சொன்ன போதிலும் கர்த்தர் சொல்றார், நீ எனக்கு வேண்டும், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். மகளே மகனே, உன்னை நான் தெரிந்து கொண்டு நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை நான் ஒருபோதும் வரைக்கும் தள்ளுவதில்லை. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆமாண்டவரே, அம்மையே நான் விழுந்தது உண்மை ஆண்டவரே, பின்மானது உண்மை, மரித்தது உண்மை, சோர்ந்து போனது உண்மை, கலங்கினது உண்மை, வேதனையோடு இருப்பது உண்மை. ஆனாலும் என் தேவனுடைய வார்த்தை வரும்போது அது என்னை உயிர்ப்பிக்குமே ஆண்டவரே. இந்த நாள் என்னை உயிர்ப்பிக்க எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே ஒரு ஜீவன் உண்டாகட்டும் ஆண்டவரே, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படட்டும், உமக்குள்ள பலன் அடையட்டும், ஒரு புதிய கிருபை உண்டாகட்டும், ஒரு புதிய ஜீவன் எங்களுக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, அந்நிய பாஷைகள் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தேவ ஆவியானவர் அநேக பாடுகளுக்கு, அநேக கண்ணீருக்கு, அநேக ஜெபங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் விடுதலையை கொடுக்க போறார். ஒரு அற்புதம் நடக்க போகிறது, ஒரு அதிசயம் விளங்க போறது. தேவனுடைய மாமா மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இந்த பாடுகள் எல்லாம் இனி வரப்போற மகிமைக்கு ஒப்பானங்கள் அல்ல. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சொல்லுங்க அப்படியே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதா. ஆமாண்டவரே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் மேன்மையான தேவன் ஆண்டவரே, நீர் மகிமை உள்ளவர் ஆண்டவரே, நீர் அற்புதமானவர், நீர் அதிசயமானவர் ஆண்டவரே, நீர் அன்பானவர் ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறவர் ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. உம்மாலே எங்களுக்கு ஒரு ஜீவன் உண்டு ஆண்டவரே, உம்மாலே எங்களுக்கு ஒரு விடுதலை உண்டப்பா, உம்மாலே எங்களுக்கு கண்ணீருக்கு பதில் உண்டு. ஆமென் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபை இங்கே இருப்பதற்காக நன்றி. என் தேவனுடைய ஆவியான அசைவாடுவதற்காக நன்றி. அநேக உடைந்த உள்ளங்களில் என் தேவனுடைய கிருபை ரீகா மாஷா லாலாபூனியா ரேமாமா ஷிகாபாலாபா அநேக பிள்ளையோட வாழ்க்கையில என் தேவன் கிருபையா செயல்படுறதுக்காக நன்றி. நீ தடுகிறபடியா நன்றி, நீ ஒவ்வொருவரையும் உருவாக்குறபடியா நன்றி ஆண்டவரே. அப்பா, மகிமைக்கு ஏற்ற மகிமை வேற ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆலயத்தில் மகிமையை விளங்கப்படுகிற கர்த்தர், சபையின் நடுவில் உலாவுற கர்த்தர், எங்கள் மத்தியில் ஆலயத்தின் நன்மையினால எங்களை திருப்தியாக்குற கர்த்தர், இன்றைக்கு இந்த இடத்துல வந்த ஒவ்வொருவரும் உங்களுடைய ஆலயத்தின் நன்மையினால நீ திருப்தி ஆக்கினபடினால் நன்றி ஆண்டவரே. ஓ ரிஷி அந்தரகலபா, நாங்க வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் எங்களை விட்டு கொடுக்காத தேவன் நீர் ஆண்டவரே. இந்த நாள் வரையிலும் காத்த கிருபைக்காய் நன்றி. அந்த ஒவ்வொருக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுக்காய் உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இது உம்முடைய சபை ஆண்டவரே, இது உம்முடைய பிள்ளைகள், இது உம்முடைய வார்த்தை நீர் அனுப்பி இருக்கீங்க. அது கிரியை செய்யறதுக்காக நன்றி. எங்க பிள்ளைகளை உயிர்ப்பித்ததுக்காக நன்றி. ஒரு விடுதலையை கொடுத்ததுக்காக நன்றி. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவன் கிரியை செய்ய போறதுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க தகப்பனே. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம்.
இங்கே ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற அந்த ஊழியங்கள் எல்லாம் இந்த கிருபை இருக்கட்டும் அப்பா. இந்த பெங்களூர் பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. தலைமை சபையை ஆசீர்வதிங்க, ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வந்து ஒவ்வொரு நிமிட கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் சபையின் பிள்ளைகள் ஒவ்வொரு காட்சி சபிக்கிறோம். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் என் தேவனுடைய நேசக்கரம் பாதுகாத்துக் கொள்ளட்டப்பா. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாக கர்த்தருடைய கரங்களில் எங்க பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வேளையில் தேவனுடைய ஆவியானுடைய பிரசன்னம் எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மூடட்டும் ஆண்டவரே. இந்த கரங்களுக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சின்ன பிள்ளைகளுக்காய், வாலிபர்களுக்காய், பெரியவர்களுக்காய், வயதானவர்களுக்காய், எங்கள் பெற்றோர்களுக்காய், பலவீனமா இருக்கிறவர்களுக்காய், வியாதியா இருக்கிறவர்களுக்காய் ஒவ்வொருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் உயிர்ப்பிப்பீராக ராஜா. எங்களுடைய கரங்களுக்குள்ளாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரத்தில் நடக்கிற எல்லா ஊழியங்களுக்காக உம்மை நன்றியோட துதிக்கிறோம். உம்முடைய கிருபை வெளிப்படட்டும் ஆண்டவரே. எல்லாம் ஒழுங்கு கிரயமா செய்ய கர்த்தர் ஞானத்தை தருவீராக. நாளை நேரத்தில் நடக்கிற உபவாச ஜெபங்கள் உம்முடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. மதிய வேளையில் இருக்கிற சண்டே கிளாஸ் எக்ஸாம்ல உம்முடைய கிருபை இருக்கட்டும். எங்க பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை உம்முடைய அறிவினால நிரப்புங்க ஆண்டவரே. உம்மை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையில வளரட்டும் ஆண்டவரே. இரத்த கோட்டைக்குள்ளாய் பிள்ளைகளை மூடிக்கொள்ளுங்க. எங்கள் யாவரையும் தரை மட்டும் தாழ்த்துகிறோம். குற்றங்கள் குறைகளை தயவாய் மன்னியாப்பா. இறங்கும் உம்முடைய கண்கள் எங்களை தயவு கிடைக்க செய்யுங்கப்பா. காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் உண்மையாய் வையும் எல்லாம் வல்ல மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்னும் என்னும் சதா காலங்கள் இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நாம் ஒருவர் வாழ்த்தி கடந்து செல்வோம். God bless you all.